score is 180. ஜலகுமாரனோட கதை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா ஜலகுமாரனுக்கு தான் எதிரி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை தள்ளி விட்டு போய் வெள்ளை யானையை தூக்கிட்டு வந்துட்டாரு. இனி ஒன்னொன்னா அவங்ககிட்ட இருந்து புடுங்க வேண்டியதுதான். அவனுக்கு போட ஜட்டி விட மிச்சம் வைக்க கூடாது. அவன் இங்க கோமணம் கட்டுவான். எதையும் மிச்சம் வைக்காதீங்க சார். தண்டிக்கு அதான் அவனோட அந்த அது என்ன பிரம்ம உலகமா இல்ல இந்திரலோகத்துல பின்னாடி போய் பாத்தீங்கன்னா கொடிகம்பத்துல பெருசா வெள்ளை கலர்ல ஒண்ணு காஞ்சிக்கிட்டு இருக்கும் துணி. அதை முதல்ல தூக்குங்க. அவனுக்கு அந்த கோமணம் கூட வைக்க கூடாது. எவ்வளவு ஆட்டம் போடுறான் அவன். என்ன இல்லாததெல்லாம் பண்றான். அவனுக்கு எதுக்கு ஜட்டி? தூக்குங்க சார் எல்லாத்தையும். சரி வாங்க நம்ம இப்போ என்ன நடக்குதுங்கிறது உள்ள போய் பார்த்துடலாம். நம்ம உமாதேவியாருக்கு கூட ஞாபகம் வந்து விடுச்சுல, அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 17 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம கணேசன் அம்மா அப்படின்னு கத்துனதும் அந்த சத்தத்தை கேட்டு அன்று ஒரு நாள் இதே மாதிரி நம்ம கணேசன் கத்துன அந்த கத்து அவங்க காதுல கேக்குது. அன்னைக்கு தான் சிவனால கணேசனோட தலை வெட்டப்பட்டு யானை தலை அவனுக்கு பொருத்தப்பட்டது. அந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வர அவங்களோட பழைய நினைவுகள் திரும்ப அப்படியே கோவத்துல அவங்க கண்ணு செவக்குது. அங்க கட் பண்ண அந்த பக்கம் அந்த உத்ராசுரனுக்கும் ஜலந்தரனுக்கும் மல்யுத்தம் நடக்குது. உத்ராசுரனால ஜலந்தரை அசைக்க கூட முடியல. ஆனா ஜலந்தரன் உக்ராசுரனை ஒரே தலையில தூரமா தள்ளி விட்டான். அடுத்து அவன் தன்னோட கொம்போட ஜலந்தரனை குத்த வருவான். அப்பயும் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கூட சும்மா சண்டை போட்டா விலைக்காக சொல்லிவிட்டு இவங்க பண்றது என்ன யுத்தம்? துவம்சம் செய்யறானுங்க. துவம்ச யுத்தம் பண்றானுங்க. இதுல ஆயுதத்தை எடுக்க கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். ஆனா அதை மீறி ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம ஜலந்தரோட வயிற்றுலயே வெட்டுறாங்க. ஐயோ அப்படின்னு குருஜி பதறாரு. ஆனா ஜலந்தரனுக்கு பட்ட காயம் உடனே மறைஞ்சிருச்சு. இப்பேற்பட்ட சக்தி கூட நம்ம ஜலந்தரனுக்கு இருக்கு போல. அதுக்கப்புறம் ஜலந்தரன் உத்ராசுரனோட வாழை பிடுங்கி அப்படியே தூக்கி போட்டு அவன் தாக்க வர அந்த கையை பிடிச்சு தடுத்து அப்படியே ஒரு குத்து விடுறான். ஒரே குத்துல நாக் அவுட் ஆகி வீழ்ந்துறான் அந்த சூரன். அதுக்கப்புறம் அங்க சுத்தி இருக்கிற மத்த அசுரர்களை பார்த்து மச்ச கண்ணியோட மகன் இந்த ஜலந்தரன் அசுர ராஜாவாகிறத வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? வேற யாராவது என் கூட யுத்தம் செஞ்சு உங்க தகுதியை ப்ரூவ் பண்ணணும் யாராவது நினைச்சீங்கன்னா முன்னாடி வாங்க அப்படிங்கிற. நான் ராஜாவாவதுல உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க எல்லா பேரும் அசுர ராஜா வாழ்க அப்படின்னு கோஷம் போடவே ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம அசுரகுருவோ ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்காகத்தான் அசுரர்களுக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிற அந்த பட்டமும் அவன் உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனமும் பல வருஷமாக ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு நம்ம குருஜி. எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு ஜலந்தரை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவிக்கு அவங்களோட பவர் வந்ததும் கையில ஒரு கல்லை எடுத்து அப்படின்னு ஒரு கர்ஜனையை விட அவனுங்க 2 பேருமே பயந்துட்டானுங்க. கணேசனுக்கு செம்ம ஹாப்பி. பார்வதி தேவி அப்படியே கர்ஜனை பண்ணிக்கிட்டே அந்த கல்ல அந்த அசுரரை நோக்கி வீச அது பாம் மாதிரி மாறி 2 பேர் மேலையும் போட்டு அப்படியே வெடிச்சு செதறதுங்க. அவங்களும் வெடிச்சு போய் காணாம போயிட்டானுங்க. அவ்வளவுதான். காணாம போனவங்க. அப்புறம் நம்ம கணேசன் அம்மா அப்படின்னு மறுபடியும் பாசத்தோட கூப்பிட பார்வதி தேவிக்கு குணேசனோட அந்த உருவம் மறைஞ்சு அவன் கணேசனா தெரியுறான். அப்புறம் மறுபடியும் குணேசனா அவன் மாற நம்ம பார்வதி தேவியும் மயங்கி பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்துல விழ போறாங்க. கணேசனும் அம்மா அப்படின்னு கத்துறாரு. சிவன் இதெல்லாம் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் நிக்கிறாப்ல. கீழே விழ போற நம்ம பார்வதி தேவியை யாரா காப்பாத்த போறா அப்படின்னு பார்த்தா நம்ம சிவன் தான் காப்பாத்த போறாரு. தூக்கிட்டு வராரு. பார்வதி தேவி மயங்கி இருந்த சமயம் கணேசனோ அப்பா அம்மா சீக்கிரம் சரியாயிடுவாங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே அப்படின்னு சிவங்கிட்ட கேட்க தேவி கண்ண முழிக்கிறாங்க. ஆனா கண்ண முழிச்சவங்க டக்குன்னு சிவங்கிட்ட இருந்து நவந்து இந்த ஆளு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் நம்ம குணேசனுக்கு ஆஹா இந்த அம்மாவுக்கு இன்னும் இப்ப குணேசன் மைண்ட் வாய்ஸ் வந்து வந்து போகேதம்மா மெமரி போகேதம்மா. என்னங்க இன்னுமா இழுக்க போறீங்க? ஐயா இதோட அவங்களுக்கு மெமரி வந்துருச்சு. ஃபுல்லா ஜஸ்மின் குமார்ல ஃபோக்கஸ் பண்ணாம பார்த்தா இப்ப இது 2வது ட்ராக் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. திருப்பி கத்துங்க குணேஷ். அம்மா ஏதாவது பிரச்சனை வருதான்னு பாப்பேன். என்ன சார் நானும் அடுத்த எபிசோட்ல எல்லாம் சுமூகமாயிரும் பார்த்தா திரும்ப எடுத்துட்டு புதுசா ஞாபகம் வரலையோ அப்படின்னு தோணுது. வாடா குணேசன் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு குணேசனை கூட்டிட்டு அந்த அம்மா கிளம்புறாங்க. குணேசனுக்கோ அழுகாத குறையா சிவனை பாக்குறாப்ல. சிவனும் அழுகாதப்பா கணேசா மனசை விட்டாத அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லி உங்க அம்மா கூடிய சீக்கிரமே சரியாயிடுவாங்கன்னு ஆறுதல் சொல்றாரு. அங்க கட் பண்ணி நம்ம ஜலந்தரனோட இடத்தை காட்டுறாங்க. ஜலந்தரனை நம்ம குரு சுக்கராச்சாரியார் அசுர ராஜாவுக்கான அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறாரு. தலையில கிரீடம் சுட்டி மரியாதை செலுத்துறாரு. அசுரர்களுக்கெல்லாம் ராஜா வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாரு. எல்லா பேரும் கோஷம் போடுறாங்க. பட் அதுல சில பேர் மட்டும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறத நம்ம ஜலந்தரன் பார்த்துட்டான். எல்லாரையும் வாழ்க கோஷம் போடுறத ஸ்டாப் பண்ண சொல்றாப்ல நம்ம ஜலந்தரன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு ராஜாவோட கடமை மக்கள் நலனை பத்தி யோசிக்கிறது தான். நானும் என்னோட மக்களான என் அசுர இனத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். தேவர்களுக்கு சொர்க்கம் நமக்கு பாதாளமா? ஏன் யாரு இதை வரையறுத்தது? வானமும் மேகமும் அந்த தேவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு யார் சொன்னது? அவங்க எல்லாம் உங்களை விட பலசாலிகள் இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் அந்த சமயம் கோழைகளாக இருந்துட்டீங்க. அவங்க கூட சண்டை போறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஏத்துக்கிட்டு கோழையா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நாம நம்மளோட இந்த பெருமையை மீட்டு இனி துணிச்சலா வாழ்வோம் அப்படின்னு அசுரர்களுக்கு
எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ற விதமா வேற பேசிக்கிட்டு இருக்காப்ல. நாம யுத்தம் பண்ணா நல்லா ஒற்றுமையா இருந்தா நல்லா வாழணும்னு நினைச்சா, தேவர்களை விட சிறப்பாக வாழணும்னு நினைச்சா யுத்தம் செய்யணும், அதுவும் ஒற்றுமையாக அப்படின்னு பேசி முடிக்கிறார். இந்த பக்கம் வைகுண்டத்தை காட்டுறாங்க. நாரதரோ, என்ன பிரபு இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிட்டே இருக்கே, எல்லா தேவர்களுக்கும் ஜலந்தரை யார் தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற அந்த கவலை மட்டும். யார் தடுத்து நிறுத்துவா, எப்ப தடுத்து நிறுத்துவாங்க, யார நம்ம ஜலந்தரை, அதுதான் தேவர்களோட கவலையா இருக்கிறான். தேவராஜன் தேவர்களே இப்படி கவலையா இருக்கும் போது தேவராஜா இந்திர எம்புட்டு கவலையா இருப்பாரு. எனக்கு கூட ஒரு யோசனை பிரபு அப்படிங்கிற மாதிரி நம்ம நாரதர் பேசிக்கிட்டே போக, நாராயணரோ எதுவுமே சொல்லாம தன்னோட கண் இமைய மட்டும் அப்படியே அசைக்க நாரதர் புரிஞ்சுக்கிட்டாப்ல. நாராயணரது விருப்பம் அவர் சொல்லித்தான் நாரதருக்கு புரியணுமா என்ன, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களோட ஆணைப்படியே அப்படின்னு சொல்லி நாராயண லீலைய நாரதர் மூலமா நிகழ்த்தவிருக்கிறார். மறுபடியும் அந்த பக்கம் ஜலந்தரனை காட்டுறாங்க. ஜலந்தரனும் நமக்கும் தேவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. இது அநியாயம். தேவர்கள் நமக்காகவும் நம்மளோட பாதுகாப்புக்காகவும் தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம நன்மைக்காக இதுவரை அவங்க எதுவுமே பண்ணதில்லை. அதை மறந்துவிட்டு நமக்கு தண்டனை மட்டும் கிடைக்குது, நலன் கிடைக்கிறதே கிடையாது. ஆனா அவங்க தப்பு பண்ணா அவங்கள தண்டிக்க இங்க ஆளே இல்லை. ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னதுக்கு அப்புறமும் அவன் இன்னும் அந்த தேவராஜன் அப்படிங்கிற சீட்ல உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கிறான். எத்தனையோ தடவை என் அம்மாவோட முட்டைகளை அவங்க உடைச்சானுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி முட்டையிலேயே கருவிலேயே கொல்றது தேவர்களோட வழக்கம். அப்படி பண்ணி கூட அவங்களுக்கு இங்க தண்டனை கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஏன் நமக்கு மட்டும் தான் தண்டனையா? அதென்ன தண்டனை மட்டும் நமக்கு இல்ல, இனி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு உணர்ச்சி பொங்க பேசிட்டு இன்னையில இருந்து நான் புதுசா சட்டம் கொண்டு வரேன். அந்த சட்டத்தின்படி, அந்த சட்ட திட்டத்தின்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, அசுரர்கள் இனி எல்லாருக்கும் சமமா இனி வாழணும். வாழ்ந்தா எல்லாருக்கும் சமமா அசுரர்களும் வாழ்வோம், இல்லைன்னா உசுர விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற மாதிரி டயலாக் விடுறார். எய்தர் சமமா நடத்துங்க இல்லைன்னா சாக விடுங்க அப்படிங்கிற. உடனே எல்லாம் வேறும் இல்ல இருந்து ஒரு கை பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்புறம் நம்ம ஜலந்தர, நான் என்னோட அம்மாவை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்காகவோ இல்ல இந்த அரியணை மேல இருக்கிற என்னோட ஆசைக்காகவோ ராஜாவாகல. என்னோட குருவுக்கு நான் குருதட்சணை கொடுக்கணும். அது அந்த தேவர்களை ஜெயிச்சாதான் என்னால அவருக்கு அதை குருதட்சணையா கொடுக்க முடியும். ஏன்னா அவர் கேட்கிற அந்த குருதட்சணை என்ன, தேவர்களை யுத்தத்துல ஜெயிக்கிறது. அதுதான் அவர் தட்சணையா வேணும்னு கேட்டிருக்காரு. அதைத்தான் நான் தரப்போறேன், அதுக்காகத்தான் நான் அசுர ராஜாவா இப்ப பதவி ஏற்று இருக்கிறதா சொல்றாரு. நீங்க எல்லாரும் எனக்கு துணையா நின்னு ஒன்னா செயல்பட்டா நாம நிச்சயம் ஜெயிப்போம் அப்படின்னு உணர்ச்சி பொங்க சபதம் எடுக்க எல்லாரும் ஜலந்தரன் வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அசுர குருவும் இத பெருமையா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜலந்தரனும் தேவர்களை ஜெயிப்பேன் அப்படின்னு சபதமே எடுத்துட்டான். அங்க கட் பண்ணா நம்ம மகாதேவரும் கணேசனும் பேசிட்டு இருக்காங்க. கணேச, அப்பா அபஸ்மார் அப்படின்னா யாரு அப்படின்னு சிவங்கிட்ட சம்பந்தமே இல்லாத ஒரு புது பேரை சொல்லி டவுட் கேட்கிறாரு. நம்ம மகாதேவரோ அபஸ்மார் அப்படின்னா யோக சாதனையில சங்கல்பம் எடுத்து சமாதி நிலையை அடைய விடாம தடுக்கிறவன் தான் அபஸ்மார் அப்படின்னு இவர் எடுத்து சொல்றாரு. அவன் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறவனா, அவன் இருள் சக்தியை கொண்டு வருவனா. யாராவது பக்தி மார்க்கத்துல போகணும், உண்மை மார்க்கத்தின் பால் போகணும்னு ஆசைப்பட்டு அந்த பாதையில போகும்போது அப்படியே பாதை மாறி அந்த பக்கம் இருள் பக்கம் போனா அந்த அபஸ்மாரோட சக்தி அதிகரிக்குமா? அப்ப நம்ம கணேசன் கேக்குறான், அப்பா அப்ப நம்ம அம்மா ஞாபக மறதியில இப்ப இருக்கிறாங்க, இந்த நிலைமையில அவங்க சரியான பாதையில போறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் தான். அப்படி இருக்க அந்த அபஸ்மாரோட சக்தி அதிகரித்திருக்குமோ அப்படின்னு கேட்க சிவனும், ஆமா கணேசா, உன் அம்மா சாதாரண பெண் இல்ல, ஆதிசக்தி. அவங்களோட அந்த மறதியும் அவங்களோட அந்த அறியாமையும் அவனை இன்னும் பலசாலியா பல மடங்கு மாத்தி. இது மட்டும் கண்டினியூ ஆச்சுன்னா, அவனோட சக்தி அதிகமாச்சுன்னா பார்வதியினால இனி ஆத்ம ஞானத்தை அடையவே முடியாதுரா. யோக பாதையில போகணும்னு நினைக்கிற நம்ம பார்வதி தேவிக்கு ஒரு மிகப்பெரிய தடையா பள்ளமா வந்து நிப்பான் அந்த அபஸ்மார் அப்படின்னு சொல்லிட்டு, கணேசா நீ உடனே உங்க அம்மாவை ததீசியோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்றாரு. அங்க ததீசி முனிவரோட போதனையா உங்க அம்மா கேட்டாகணும் அப்படின்னு நம்ம சிவன் சொல்ல, கணேசனும் உங்க அனுப்படியே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற. அடுத்த நாள் விடியுது. நம்ம குணேசன் பார்வதி தேவி கிட்ட, அம்மா நான் மகரிஷி ததீசி கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்வதி தேவியும் அந்த இடத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல ஒரு பெரிய சிவலிங்கத்தை நோக்கி நடந்து போய் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குணேசனும் ஆசிரமத்துக்குள்ள நுழைய வரும்போது ரெண்டு முனிவர்கள் அவரை தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம கணேசனை பார்த்து எங்க போறேன்னு கேட்டதும், நான் மகரிஷி ததீசிய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, அவர் இப்போ யோக சாதனையில இருக்கிறாரு, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கணேசனும் அவங்கள பார்த்து, ஏய் என்ன தெரியலையா, நான் தான் கணேசன் அப்படின்னு சொல்லி சிவன் தன்னை அனுப்புனதாக சொல்லி விஷயத்தை ஆரம்பிக்க, நம்ம ததீசி முனிவரே மீதி விஷயத்தை பேசிக்கிட்டே கணேசனை உள்ள கூப்பிட்டு வணங்கி வரவேற்கிறார். வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம ததீசி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கணேசன் கிட்ட, நீங்க எவ்வளவோ இதனால கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு பின்னாடி ஆதிசக்தியோட லீலை நிச்சயமாக இருக்கிறது, அதனால ஒரு பெரிய நல்லதும் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்வதி தேவி ஆசிரமத்துக்குள்ள வர்றாங்க. உள்ள என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அத நம்ம ததீசி பார்த்ததும் முறையா அன்று சதி தேவியாக நம்ம பார்வதி இருக்கிறச்ச அவங்க இந்த ஏரியா பக்கம் வந்தத அந்த பழைய நினைவுகளை அசைபோடுறாரு நம்ம ததீசி. அவங்க வர்றாங்க. நம்ம ரிஷியை வணங்கி, நான் திசமாரி போயிட்டேன், அந்த பக்கம் போனேன், நல்ல வேலை இங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு இதே மாதிரி தான் நம்ம சதி தேவியும் திசமாரி
அந்த சலப்பக்கம் போனது இவருக்கு ஞாபகம் வருது. திசை மாறினாலும் திசை கிடைக்கும் அப்படின்னு சூசகமா சொல்றாரு நம்ம ததீசி. அங்க இருக்கிற பெரிய சிவலிங்கத்தை பார்த்து இவங்க மறுபடியும் அங்க போக ரிஷி மனசுக்குள்ளவே உங்களுக்கான அந்த திசை கிடைத்து விட்டது மாதா அப்படின்னு நினைக்கிறாரு. சீக்கிரமே உங்களோட அந்த உண்மையான திசையை, சீக்கிரமே உங்களோட அந்த உண்மையான நிலையை நீங்க அறிய போறதா இவர் நினைக்கிறார். மறுபடியும் அவருக்கு சதிதேவியா முறை இங்க கூட்டிட்டு வந்த அந்த ஞாபகம் எல்லாம் வருது. சிவனும் அதை மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காப்ல. பார்வதி தேவியும் சிவலிங்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. தேவி கிட்ட போய் ஃபுல்லா பாத்துட்டு நிக்கிறாங்க. எதை? சிவலிங்கத்தை. சிவன் அவர் மனசுக்குள்ளேயே நீ இவ்வளவு நேரம் சிவலிங்கத்தை பார்த்தோம், உன் கண்ணு முன்னாடி அது இருந்தோ நீ கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறையே, இதை விட பெரிய கஷ்டம்னு எனக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் நீயும் நானும் கைலாயம் திரும்ப போவோம், திரும்ப வருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒன்னா வருவோம் நினைக்கிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் சதிதேவி இங்க வரும்போது சிவனோட விழுந்த அந்த ருத்ராட்ச கோட்டை இருக்கும்ல, அதை எடுத்து இந்த சிவலிங்கத்தின் மீது வச்சுட்டு போனாங்க இல்லையா, அந்த சம்பவம் அவருக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஞாபகம் எல்லாம் வர வேண்டியது யாருக்கு? நம்ம பார்வதி தேவிக்கு. ஆனா இப்ப ஞாபகம் வந்துகிட்டு இருக்கிறது யாருக்கு? நம்ம ததீசி முனிவருக்கு. தேவியோ இன்னும் அந்த சிவலிங்கத்தையே மெய்மறந்து பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி இப்போ பாதாள லோகத்தை காட்ட அங்க நம்ம ஜலந்தரன் அசுர ராஜாவோட அரியணையில உட்கார்ந்தோம். அசுரகுரு இன்னைக்கு தான் நான் எங்களோட இந்த புது ராஜாவை தன்னம்பிக்கையோடையும் கொஞ்சம் கர்வத்தோடையும் தான் பாக்குறதா சொல்ற அப்படின்னு பேசிக்கிட்டே 5 அசுரர்களை காட்டி இவங்க உனக்கு அவங்களோட ஆதரவை தெரிவிக்க வந்திருக்கிறதா சொல்றாரு. அதுல அந்த சில்வர் கலர் அசுர வணக்கத்தை வைக்கிறான். இன்னொருத்தவன் நறுப்பா கருப்பு கலர்ல இருக்கிறாப்ல அம்சமா, அவன் உங்களுக்காக நான் என் உசுர கூட தருவேன், யாரோட உசுரையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்றான். சிவப்பு கலர் அசுரனோ நான் உங்களுக்காக என்ன சொன்னாலும் செய்வேங்கிறான். ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு அசுரனோ நான் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறதா சொல்றான். அப்படியே நம்ம ஜலந்தரன் அங்க பக்கத்துல இருக்கிற சொர்ணாசுரனை பார்க்க அவன் ஒன்னும் சொல்லாம தலையா குனிஞ்சுக்கிட்டான். அசுர குருவோ அசுரருக்கெல்லாம் ராஜாவே யாரு? நம்ம ஜலந்தரனை பார்த்து உங்களோட முதன்மையான ஆசையை தெரிஞ்சுக்க நாங்க எல்லாம் ஆவலா காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஜலந்தரனும் சொல்ல வரும்போது நம்ம நாரதர் நாராயணன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு உள்ள வந்துட்டார். நாரதர் வந்ததும் அசுர குருவுக்கு அதிர்ச்சி. நாரதரோ வந்ததை கண்டுக்காம அவர் பாட்டுக்க மத்தவங்க கிட்ட பேச சுக்கராச்சாரியார் ஜலந்தரன் கிட்ட கண்ணை காட்டுறார். டேய் நாரதர கவனி அப்படிங்கிற மாதிரி. அப்பவும் கண்டுக்காம பேசிக்கிட்டே இருக்கிறாப்ல நம்ம ஜலந்தரன். நாரதர் மறுபடியும் நாராயணன் நாராயணன் அப்படின்னு குறுக்க வராப்ல. ஜலந்தரன் நம்ம குருதேவரை பார்த்து சும்மா நக்கல, ஆமா நீங்க சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் 5-6 பேர் என்ன பார்க்க வந்திருக்கதா சொன்னீங்க, ஆனா இவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு நம்ம நாரதரையே நக்கல் செய்யறாப்ல. அசுரகுருவோ வந்திருக்கிற இந்த முனிவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல வர அதுக்கு முன்னாடி நாரதர் முந்திக்கிட்டு ஆச்சாரியாரே யாரா இருந்தாலும் முதல்ல தான் யார் அப்படிங்கறத அறிமுகப்படுத்திக்கணும், நானே அதை பண்றேன் அப்படின்ட்டு அசுரராஜா நான் நாரதர். அசுரர்கள் எல்லாம் இங்க ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. ஏன் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க? உங்க உற்சாகத்தின் பின்னணி என்ன நான் விசாரிச்சேன். நாட்டுல பாதாள லோகத்துல இருக்கிற இந்த மக்கள் கிட்ட புது அரசர் கிடைச்சிட்டதா சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதான் சும்மா பார்த்து வாழ்த்துக்களை சொல்லி விட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜலந்தரிடம் நாரதரை இன்சல்ட் பண்ற மாதிரி, ஆமா என் அனுமதி இல்லாம எப்படி நீங்க அரண்மனைக்குள்ள உள்ள வந்தீங்க அப்படின்னு ஓப்பனா கேட்டுவிட்டேன். அதை கேட்டது நம்ம அசுரகுரு சொர்ணசுரன் சொல்லிட்டு எல்லா பேருக்குமே அதிர்ச்சி. நாரதரை பார்த்து இப்படி ஓப்பனா கேட்கிறானுங்கிற மாதிரி. யார் உங்களை இந்த அரண்மனையில கூப்பிட்டா நீங்க வாட்டுக்க திறந்திருந்தா வந்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க நாரதரும் சிரிச்சுக்கிட்டே அமைதி அமைதி அமைதிங்கிறார். சிரிச்சுக்கிட்டே சொல்றாப்ல, ஜலந்தரா எனக்கு 2 விஷயம் மட்டும் கிடையவே கிடையாது. யாரும் அந்த 2 விஷயத்தை என்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒன்னு அனுமதி, இன்னொன்னு அழைப்பு. நான் யார்கிட்டயும் அனுமதி கேட்டு உள்ள வரதும் இல்ல, யாரும் என்ன அழைப்பதும் இல்ல அப்படிங்கிற. நான் இந்த மூ உலகத்துல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போவேன். மூ உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பேருக்குமே என்ன பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு விசேஷமோ ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ என்ன கூப்பிடணும்னு நான் என்னைக்குமே எதிர்பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உன்னோட குரு சுக்கராச்சாரியார் தானே, ஆச்சாரியார் உனக்கு இது எதையுமே சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்க அசுர குரு ஒரு லுக் விடுறாரு. ஐயோ நம்மள கால வாராப்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி அசுர குரு ஒரு முழி முடிக்கிறாப்ல. ஜலந்தரனோ இது என் ராஜ்யம், உங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இங்க செட் ஆகாது. நீங்க ரூல்ஸ்னு ஒண்ணு போட்டா நான் தான் போடுவேன். என் விருப்பம் இல்லாம நீங்க உள்ள வருவதற்கான அனுமதி இல்ல, சரியா? நான் விருப்பப்பட்டா மட்டும்தான் நீங்க வரணும், இல்லனா நீங்க உள்ள வர அனுமதி இல்ல. இந்த விதியை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சமத்துமரா சொல்றேன். அதுக்கு நாரதரோ விதி எல்லாம் நான் உருவாக்குவதல்ல, மன்னர் அரியணையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நீ உருவாக்குவதும் அல்ல, விதிகளை உருவாக்குறது அந்த கடவுள் தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனையும் உருவாக்குனது கடவுள், விதியையும் அவர் தானே உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நாரதர் தத்துவம் சொல்ல ஜலந்தரனோ என்னை யாரும் உருவாக்கவில்லை அப்படிங்கிறார். நாரதருக்கு ஆச்சரியம். சைடுல அந்த அசுர குருவை பார்த்து என்னையா அது ஒண்ணுமே உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை முறைக்கிறார். அந்த பார்வையை தாங்கிக்க முக்கியமான மேட்டர் எதையுமே சொல்லி கொடுக்கல போல. நாரதரோ ஆட்டிக்கிட்டே ஜலந்தரனை பார்த்து தான் மனசுக்குள்ளவே அட பாவி, ஜலந்தரனோட பிறப்பின் ரகசியத்தையே குருஜியான நீயே அவனுக்கு சொல்லவில்லையா? இதுதான் இவரோட அப்படியா விஷயம் அப்படின்னு தலையை ஆட்டினார்ல, அதனோட பின்னணி வாய்ஸ் இதுதான். ஜலந்தரனோட பிறப்பின் ரகசியத்தை இவரு ஜலந்தரன் கிட்ட சொல்லவே இல்லை. சிவனோட நெத்தி பொறியில இருந்துதான் இவன் பிறந்தான் அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்க கிட்ட குருதேவர் சொல்லவே இல்லை. இவன் சிவனின் ஒரு அங்கம் அப்படிங்கறதே இவனுக்கு தெரியாம இருக்கிறான். அப்புறம் இவன் தேவராஜனை அழிப்பதற்காக வந்த சிவனின் கோவ அக்னியிலிருந்து பிறந்தவன் அப்படிங்கறதும் தெரியாம இருக்கிறான். நாராயணன் நாராயணன்
நாராயண அப்படிங்கிறாப்ல. நம்ம நாரதர் ஏதோ ஒரு முடிவெடுத்த மாதிரி அவரோட மூஞ்சிய பார்த்தா தெரியுது. சீண்டி பாக்குறாரு. அசுர ராஜா ஜலந்தர, ஏன் இம்புட்டு கோவப்படுற? அக்னி மாதிரி கோவப்படுற? இவ்வளவு கோவத்தோட எந்த ஒரு அசுரனையும் நான் பார்த்ததில்ல. நீங்க உங்களை யாரு உருவாக்குறாங்களோ உங்களுக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்ல, என்ன யாரும் உருவாக்கலங்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த கோவ அக்னி அதை நீங்க தான் உருவாக்கி இருக்கணும், அது மட்டும் கன்ஃபார்ம். இம்புட்டு கோவக்காரா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஜலந்தரனை பார்த்து சொல்லிவிட்டு, என்ன அசுரகுருவே நான் சொல்வது சரிதானே அப்படின்னு நக்கல் செய்யறார். கோவ அக்னி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சும்மா யதார்த்தமா பேசுற மாதிரி பிட்ட போட்டு பாக்குறாரு. பிட்ட போட்டுவிட்டு சரி சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாப்ல. நாரதர் கோவ அக்னி அப்படின்னு சொன்னதுமே இந்த பக்கம் நம்ம குருஜியோட முகத்தை பார்க்கணுமே, எங்க மொத்த அப்படின்னா அம்புட்டு பயம் நம்ம குருஜிக்கு. நாரதர் போனதுக்கு அப்புறம் தான் சுக்கராச்சாரியாருக்கு மூச்சே வருது. அங்கிருந்து கிளம்பின நம்ம நாரதர் டக்குன்னு வைகுண்டத்துக்கு வந்துட்டார். வந்து நாராயணரை வணங்கிட்டு, பிரபு நீங்க சொன்ன மாதிரி நான் சாட்சாத் அக்னியவே பார்த்துட்டு வரேன். ஜலந்தரனை பார்த்துட்டு வந்தது கிட்டத்தட்ட அக்னியை பார்த்துட்டு வந்ததுக்கு சமமா இவர் ஃபீல் பண்றாரு. அக்னிக்கு 3 தன்மை இருக்கு. ஒன்னு எங்க இருக்கோ அங்க ஆரம்பமாகும். ரெண்டாவது அக்னியோட சக்தியால அழிவை ஏற்படுத்தும். மூணாவது அக்னியை அணைச்சா ரொம்ப ஈஸியா அணைஞ்சும் போயிடும். இப்போ சிவனோட நெத்திக்கண் அக்னியில பிறந்த நம்ம ஜலந்தரன் 2வது தன்மையில இருக்கு. நெருப்புனால சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க முடியும் இல்லையா, அந்த தன்மையில இருக்கிறான். அவனை விட்டா மொத்த உலகத்தையுமே கூட சாம்பலாக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஜலந்தரனோட தன்மையை பத்தி எடுத்து சொல்லிவிட்டு, இந்த மேட்டரை பத்தி நம்ம மகாதேவர் கிட்ட அப்படின்னு நம்ம நாரதர் ஸ்டார்ட் பண்ண, நாராயணரோ மகாவிஷ்ணுவோ நோ சொல்ற மாதிரி தலையாட்டுறாரு. இல்ல இல்லங்கிற மாதிரி. உடனே நம்ம நாரதரும் சைலண்ட் ஆயிட்டாப்ல. சிவனை இப்போ வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அதுதான் நம்ம நாராயணரோட விருப்பம். அங்க கட் பண்ணி பாதாள லோகத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம ஜலந்தரன் கணக்கு வழக்க பாத்துக்கிட்டு இருக்க, சரியான ஃபண்டிங் அரசாங்கம் நடத்தணும்னா சும்மா இல்ல, ஃபண்ட் வேணும், பணம் வேணும், அது போதுமான அளவு சேனைக்கு கிடைக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அசுரர்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு இவனுக்கு முடிசூட்டி இருக்காங்க. இவனுக்கு கீழே ஒரு 5-6 சிற்றரசு தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, சிற்றரசு மன்னர்கள், சிற்றரசர்கள். அவங்க தான் அந்த ஃபண்டிங்கை கொடுக்கணும். இவர் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் பார்த்துப்பாரு, சேனைகளை பார்த்துப்பாரு. ஆனா தேவையான அளவு ஃபண்டு வரல, ஏன் வரல அப்படின்னு விசாரிக்க, அசுரகுருவோ இத நம்ம பயக கிட்ட, குறுநில மன்னர்கள் கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல, இதை நம்ம தேவர்கள் கிட்ட இருந்து தான் வாங்கணும், நமக்கு சேர வேண்டியதை வர வேண்டியதை அந்த பயல்க தரவே மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறாரு நம்ம குருஜி. உடனே நம்ம ஜலந்தரன் டென்ஷன் ஆகி, நாம என்ன பிச்சையா கேட்கிறோம், நமக்கு சேர வேண்டிய பங்கத்தான கேட்கிறோம், இனிமே இப்படி இருக்க கூடாது, எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தா ஒத்தவனோட தலை மட்டும் அப்படியே ஏர்ல நிக்குது. என்னடா இது, தலை மட்டும் தனியா நிக்குது அப்படின்னு பார்த்துட்டு யார் இது அப்படின்னு விசாரிக்கிறார் குருஜி கிட்ட. குருஜி சொல்றாரு, அவர்தான் ராகு. அவனோட தலைய சமுத்திரத்தை கடையும் போது மகாவிஷ்ணு வெட்டிட்டாரு அப்படின்னு அந்த பழைய பிளாஷ்பேக் கதை எடுத்து சொல்ல, ராகுவை பார்த்து ஏன் அப்படின்னு ஜலந்தரை விசாரிக்கிறான். ஏன் வெட்டினாரு அப்படின்னு. ராகுவோ சமுத்திரத்தை கடையும் போது வந்த அந்த ரத்தினங்களை தேவர்களுக்கும் ரிஷிக்கும் அவரு பிரிச்சு கொடுத்தாரு, அசுரர்களுக்கு ஒண்ணுமே வரல. அடுத்து ஏதோ கடந்தாரு, ஏதோ கிடைச்சது, அதையும் அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க, அசுரர்களுக்கு ஒண்ணுமே வரல. கடைசியா அமிர்தம் வந்தது, அதை நமக்கு கொடுக்கலாம்ல ஃபர்ஸ்ட் குடிக்க சொல்லி, அதையும் தேவர்கள் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தருவோம்னு சொன்னாங்க. எனக்கு பயம், எங்க அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சொட்டு கூட அந்த அமிர்தத்துல மிச்சம் இருக்காதோ அப்படின்னு பயம். அதனால நான் என் ரூபத்தை மாத்தி தேவர்கள் மத்தியில போய் உட்கார்ந்து அந்த அமிர்தத்தை குடிச்சுட்டேன். அத நாராயணர் கண்டுபிடிச்சு கோமாகி என் தலையை இப்படி வெட்டி விட்டாப்ல அப்படின்னு அந்த முழு கதையும் சொல்லிவிட்டு, அதனாலதான் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்கல அப்படின்னு அந்த பழைய பஞ்சாங்கம், பழைய கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டது நம்ம ஜலந்தரனுக்கு இன்னும் கோவம் வருது. அசுரர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதாகவே இவன் கருதுகிறான். அதே கோவத்தோட விறுவிறுன்னு சமுத்திர தேவர்கிட்ட போய் நிக்கிறான். சமுத்திர தேவரே, எல்லா ரத்தினங்களும் உங்ககிட்ட இருந்து உருவானதானே, அது எல்லாத்தையுமே பார்க்கடலை கடையும் போது உங்ககிட்ட இருந்து போயிடுச்சா அப்படின்னு விசாரிக்கிறார். உங்களால அந்த ரத்தினங்களை மறுபடியும் உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறார். சமுத்திர தேவன் எந்த பதிலும் சொல்லல. உடனே ஜலந்தர விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்புறான். உடனே சமுத்திர தேவரோ என்னடா பண்ண போற அப்படின்னு விசாரிக்கிறார். நீ எனக்கு உதவி செய்யல, அதனால எங்க உதவி கிடைக்குமோ அந்த இடத்தை தேடி போக போறதாக நம்ம ஜலந்தரன் சொல்றான். சமுத்திர தேவன் பதில் சொல்லல இல்லையா, உதவி செய்யற மனப்பான்மையிலே இல்ல இல்லையா, அதனால சொல்றான். சமுத்திர தேவரோ, ஜலந்தரா எனக்கு அந்த ரத்தினங்கள் தேவையில்லை, உலக நன்மைக்காகத்தான் நான் என்னோட முழு விருப்பத்தோட அத பார்க்கடலை கடையும் போது நான் கொடுத்தேன் அப்படிங்கிறார். உலக நன்மைக்காக கொடுத்தீங்க, அந்த உலகத்துல அசுரர்களும் இருக்காங்க தானே, அந்த அசுரர்களுக்கும் ஏதாவது நீங்க கொடுத்துருக்கணும்ல, ஏன் அசுரர்களுக்கு மட்டும் ஒண்ணு கிடைக்கல, ஏன் அசுரர்களோட நன்மை எல்லாம் உங்களுக்கு மகத்துவம் வாய்ந்ததாக தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க கொடுத்தது எல்லாம் அநியாயமா கொடுத்திருக்கீங்க, நியாயமா பிரிச்சு கொடுக்காம அநியாயத்துக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கீங்க, அநியாயத்தின் அடையாளமாகத்தான் இப்ப அது இருக்கு. ஒரு வர்க்கத்துக்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா இன்னொரு வர்க்கத்துக்கிட்ட இது என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த தேவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரத்தினங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்ல, நான் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். தேவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரத்தினங்களை பிடுங்க போறதா முடிவு பண்ணிட்டான். போய் கேட்டா கொடுத்துருவாங்களா என்ன, பிடுங்கித்தான் ஆகணும். பிடுங்குறதா இருந்தாலும் சாதாரணமா நடக்குமா என்ன, யுத்தம் நடந்தாதான், யுத்தத்துல தேவர்களை தோற்கடிச்சாதான் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இவரால எடுக்க முடியும். சோ யுத்தத்துக்கு நம்ம ஜலந்தரன் தயாராகி விட்டாரா, பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பாப்போம். அந்த சிவனோட இந்த சிவனை பிடிச்சிருக்கு சிவன்னு சொல்ல முடியாது, இவருக்கு அவங்களுக்கு ஞாபகம் வராட்டி அந்த கதை எடுத்துட்டு போவோம். ஏதோ 2 கதை போகுது. புதுசா ஒருத்தர் அபேஷ்குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் யாருன்னு தெரியல, அவர் எனக்கு இன்னும் காட்டல.
பார்ப்போம், சுற்றி சுற்றி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இப்போதான் பாதி கடந்திருக்கோம், இன்னும் இது மாதிரி ஒரு மடங்கு இருக்கு. சரி, நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.